Hi guys, welcome back to Tech Genius Academy channel. இந்த வீடியோல TNAU ரேங்க் லிஸ்ட்டை எப்படி செக் பண்ணலாம்னு டீடைலா பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரைவேட் அக்ரிகல்ச்சரல் காலேஜஸ்ல அட்மிஷன் வேணுமா and அந்த காலேஜை பத்தின டீடைல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு தாராளமா கால் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணலாம். and இந்த மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். TNAU ரேங்க் லிஸ்ட்டை வந்து நீங்க கூகுள் வெப்சைட்டுக்குள்ள போய் TNAU டைப் பண்ணீங்கன்னா TNAU டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டின்னு ஸ்டார்டிங்லேயே வருங்க. அந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியை கிளிக் பண்ணி உள்ள போங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ள உள்ள போன உடனே லோகோவோட தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்னு வருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிக்சருக்கு கீழே அனௌன்ஸ்மெண்ட்ஸ், வியூ ஆல் இந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல யூஜி and diploma admissions 2025 to 26 ஃபர்ஸ்ட்ல இருக்கிற யூஜி அண்ட் டிப்ளமோ அட்மிஷன்ஸ் 2025 to 26 னு இருக்கும். அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போங்க. நீங்க உள்ள போன உடனே ஸ்டார்டிங்ல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு வருதுங்களா. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நியூன்னு சொல்லி ரெட் கலர்ல பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா வியூ ரேங்க் லிஸ்ட்னு கிரீன் கலர்ல கொடுத்துருப்பாங்க. அந்த வியூ ரேங்க் லிஸ்ட்டை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போங்க. வியூ ரேங்க் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் யூஜி அட்மிஷன்ஸ் 2025 to 26 ன்னு இந்த மாதிரி காமிக்குதுங்களா. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு போட்டு கீழே பாருங்க லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்னு காமிக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, தேர்டாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கோட்டா, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டா, ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கான அந்த கோட்டா இருக்குங்க. செவன்த்தா பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டா இருக்கும். எயித்து பார்த்தீங்கன்னா NRI கோட்டா இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெகேஷனல் ஸ்ட்ரீம் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி உள்ள போறேன். அதுக்குள்ள போனீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்னு இருக்கும். அதுக்குள்ள அப்ளிகேஷன் ஐடி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேமு, கம்யூனிட்டி, அக்ரிகேட், கம்யூனிட்டி ரேங்க் இருக்குங்க. இந்த அக்ரிகேட்டுங்கிறது உங்களோட கட் ஆஃபுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பேரண்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாங்கன்னா அந்த கோட்டாவில் வந்து உங்களோட நேம் இருக்கும். அப்போ அது இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் அதில் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 7.5 கோட்டாவில் இருந்தீங்கன்னா அதில் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். கேஸ் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இல்லைன்னா TNAU வெப்சைட்குள்ளே போய் இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். உங்களுக்கு TNAU கவுன்சிலிங் பற்றின டவுட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணா நீங்கள் ஸ்கிரீனில் தெரியுற நம்பருக்கு கால் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டடான அப்டேட் பண்ணிகிட்டே வரேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.